சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பு சொந்தங்களே, தித்திக்கும் தங்கங்களே, தமிழர் பறைசாற்றும் பல நாடுகளில் பல மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும், உலகில் எந்த ஒரு கோடியில் இருந்தாலும், இந்த ஞாயிறு வேளையில் நம் சொந்தங்களை காண ஓடோடி வரும் அன்பு சொந்தங்களுக்கு, நம் கொங்கு ரத்தத்திற்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த காணொளி நிகழ்விற்கு வருக 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 என்று உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, திருவள்ளுவரில் ஒரு முக்கியமான திருக்குறள், நம் ஐயா திருவள்ளுவர் கூறியது போல், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு. அதாவது, ஒரு நல்ல செயற்கரிய ஒரு காரியத்தை செய்யலாம் என்று அலசி ஆராய்ந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலும் பின்வாங்காமல் செய்த காரியத்தை இனிதே செம்மையாக செய்து முடிப்பவர்களே சான்றோர்கள் மற்றும் சாதிக்க பிறந்தவர்கள் என்பது வள்ளுவன் வாக்கு. அந்த வாக்கிற்கு இணங்க இன்று நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் 40 நாடுகளுக்கு மேற்பட்ட சொந்தங்களும் 4000ற்கு மேற்பட்ட நமது கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குரூப்பில் அவர்களுடைய தொழில் அபிவிருத்திக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பமாக விளங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவும் எந்நேரமும் உற்று துணையாக இருந்து இந்த கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் ஆள் போல் தலைத்தோங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடன் இரவு பகல் பாராமல் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் மறுபடியும் உளமாற வருக வருக என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக பூர்த்தியடைந்து இந்த கரோனா COVID-19 தொற்று காலத்தில் கடந்த வருடம் 2000 மார்ச் மாதத்தில் திரு பழனியப்பன் மாரப்பன் அவர்களுடனும் மற்றும் திரு அவர்கள் சிங்கப்பூரில் உள்ள நமது இன்டர்நேஷனல் அட்வைசர் அவர்களுடனும் மற்றும் இளஞ்செழியன்ஸ் சேலத்தில் உள்ள நமது சொந்தத்தினுடன் மற்றும் ஏனைய கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷனை சார்ந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவர்களுடனும் அவர்களுடைய நல்லாசிகளுடனும் ஒரு சீரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று மே மாதம் நமது காணொளி தொடங்கப்பட்டது. இந்த காணொளியானது ஊரடங்கு நேரத்திலும் COVID-19 லாக்டவுன் நேரத்திலும் தினமும் தொடங்கப்பட்ட நேரத்தில் பல பேர்களுக்கு ஒரு உற்ற துணையாகவும் உற்ற நண்பனாகவும் பல பேர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் ஒரு தீப விளக்காகவும் பயணித்ததை கண்டு இதை இடைவிடாமல் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு சீரிய முயற்சியும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் வைத்திருக்கும் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சீரிய சிந்தனையில் இன்று 45வது காணொளி நிகழ்வை நோக்கி இந்த 6ஆம் ஆண்டு முதல் காணொளியில் நாம் இன்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான வேளையில் உங்கள் அனைவரினதும் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சொந்தங்களே, என்றும் நமது கேபிஎன் காணொளியில் புதிதாகவும் மிக அரிய வாய்ப்புகளை, தொழில் வாய்ப்புகளை நம் சொந்தங்களுக்கு கொடுப்பதிலும் கேபிஎன் பல முயற்சிகளை இரவு பகல் பாராமல் நடத்தி கொண்டு வருகின்றது. அவ்வாறு ஒரு சீரிய சிந்தனையில் நம்மை வழிநடத்தும் நமது சான்றோர்களும் நலம் விரும்பிகளும் நம் சொந்தங்களும் கூறியதை ஏற்றுக்கொண்டு பல மாற்றங்களை இன்று முதல் நமது கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் காணொளியில் காணப்போகின்றீர்கள். அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு வந்த அந்த ஃபிளையர் ப்ரமோவில் பார்த்து கண்டுபிடித்தவர்களுக்கு ஒரு பலே சபாஷ். அப்படி கண்டுபிடிக்க முடியாதவர்கள் இந்த காணொளியின் இறுதியில் தெரிந்து கொள்வீர்கள்.
என்னென்ன மாற்றங்கள் என்பதை அதை பற்றி விரிவாக நான் கூற இந்நேரத்தில் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக அதை சொல்லப் போவது இல்லை. இன்றைய காணொளியில் 45வது இன்றைய சிறப்பு காணொளியில் நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பாரதி பெருமாள் அவர்களையும் இக்காணொளிக்கு வருக 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 என்று உங்களின் சார்பாகவும் கேபிஎன் குளோபல் சார்பாகவும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்று புதிய முயற்சியாகவும் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதமாகவும் 6வது ஆண்டில் முதல் அத்தியாயத்தில் இந்த 45வது காணொளியில் நம் சொந்தங்களின் தொழிலை 40 நாடுகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு புதிய முயற்சியை நாம் தொடங்கியுள்ளோம். இந்த புதிய முயற்சியில் நம் சொந்தங்கள் யாராவது விருப்பம் இருப்பின் இந்த காணொளியை பார்த்து கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சொந்தங்களாக உள்ள இசி மெம்பர்ஸ் அல்லது மலேசியாவில் இருக்கும் நமது ஃபவுண்டர் திரு பழனியப்பன் மாரப்பன் அவர்களையோ அல்லது சிங்கப்பூரில் இன்டர்நேஷனல் அட்வைசராக இருக்கும் திருநாவுக்கரசு அவர்களையோ அல்லது என்னையோ அல்லது நமது இளஞ்செழியன் அவர்களையோ தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இதை பற்றிய மேலும் விளக்கங்கள் தெரிவிக்கப்படும். இந்த விளக்கமானது எதற்காக என்றால், இன்று முதல் நம் சொந்தங்களை 3 தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தொழிலை அனைவருக்கும் பிரகடனப்படுத்தி அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை மற்றவர்கள் அறியும் வண்ணம் எடுத்து சென்று நம் சொந்தங்களுக்கு என்ன தொழில் ஆஃபர்கள், அதாவது வாய்ப்புகளும் தள்ளுபடிகளும் அல்லது பிற சலுகைகளும் தரவிருக்கிறார்கள் என்பதையும் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் இந்த காணொளி இனிமேல் அமையவிருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் இந்த காணொளியில் நம் சொந்தங்கள் 2 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 2 பேரின் தொழில் அபிவிருத்திக்கான காணொளியை உங்கள் முன் இப்பொழுது காண்பிக்கப் போகின்றோம். சொந்தங்களே, இக்காணொளியை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். உங்கள் தொழிலுக்கு இவர்களுடைய சேவைகள் உபயோகமாக இருப்பின் அதில் வரும் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளவும் அல்லது அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரியோ அல்லது இணையதள முகவரியையோ குறித்துக் கொள்ளவும். அதில் அவர்களுடைய தொலைபேசி எண்களும் உள்ளன. இந்த தொழில் வாய்ப்புகளை நீங்களும் பயன்படுத்தி உங்கள் தொழிலில் வெற்றி பெற கேபிஎன் இனிதே உங்களை வாழ்த்தி இந்த காணொளிக்கு செல்லலாம். வாருங்கள், காணொளி உங்களுக்காக.
வணக்கங்க. என் பேரு மருதாச்சலங்க. நான் கடந்த 30 ஆண்டு காலமா வர்ணசித்திர கண்ணன் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேங்க. எங்களோட முக்கியமான அங்கமே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாசத்துக்கு டெய்லி சீட் காலண்டர், மந்த்லி சீட் காலண்டர், டேபிள் காலண்டர், டெலிபோன் இண்டெக்ஸுங்க. அதுபோக பாலிபெட் காலண்டர்னு கேக்கு போட்டு டெய்லி சீட் மாதிரி கம்பெனியோட விளம்பரங்கள் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இதுக்கப்புறம் இதே கோல்டு காலண்டர் வந்து இதர மாசங்கள்ல கோல்டு படத்துக்கு கீழே வந்து அவங்க கம்பெனியோட விளம்பரத்தை போட்டு லேமினேட் பண்ணி கொடுக்குறோங்க. கோல்டு ஃப்ரேம் போட்டும் கொடுக்குறோம். குறைவான எண்ணிக்கையில கேட்டாலும் போட்டு கொடுக்குறோம். இதனால வந்து கஸ்டமருக்கு வந்து வருஷம் பூரா பிசினஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது போக கீ செயின் வந்து கோல்டு கீ செயின், சில்வர் கீ செயின், மெட்டல் கீ செயின், பிளாஸ்டிக் கீ செயின், ரப்பர் மோல்டிங் கீ செயின், அக்ரிலைட் கீ செயினுங்க. இந்த மாதிரி கீ செயின்கள்லாம் 250 500 டிசைன் மட்டும் நாங்கள் வச்சிருக்கிறோங்க. இதுக்கு அடுத்தபடியா ஸ்டிக்கர் வந்து பேப்பர் ஸ்டிக்கருங்க, பிளாஸ்டிக், பிவிசி ஸ்டிக்கர், ஃபாயில் சீட்டுங்க, ஃப்ளோரசென்ட், இந்த மாதிரி பல வகையான மெட்டீரியல்ல வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட், பிரைஸ், நம்பரு இதெல்லாம் போட்டு கொடுக்குற துணிக்கடை, நகைக்கடை, ஃபர்னிச்சர் கடைங்க, பாத்திர கடை இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டிக்கர் போட்டு கொடுக்குறேங்க. கம்பெனிகளுக்கு தேவையான ப்ராடக்ட் கொட்டுற எக்ஸ்பிளனேஷன் ஸ்டிக்கரும் நாங்கள் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டிக்கரும் நாங்கள் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இது போக இதெல்லாமே வந்து அனலாக் விளம்பரங்க. டிஜிட்டல் விளம்பரத்துல வந்து வெப்சைட் போட்டு கொடுக்குறேங்க. கூகுளில் ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்காக எஸ்இஓ பண்ணி கொடுக்குறேங்க. இது போக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கான பேர்த்த வியூவர் வரக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேங்க. இது போக சர்வமங்கலம் டிவின்னு யூடியூப் சேனலும் வச்சு நடத்துறேங்க. இது மூலிமா ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க்கெட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ள வழியில யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இது உங்களோட கம்பெனிக்கு தேவையான டிஜிட்டல் அண்ட் அனலாக் விளம்பரத்துக்கு வர்ணச்சித்திர கண்ணன் பிரிண்டர்ஸ் 9894822708 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் உடனுக்குடன் வந்து ஆர்டர் எடுத்து சிறப்பாக பண்ணி கொடுக்குறேங்க. நன்றிங்க, வணக்கங்க. சொந்தங்களே, 2 காணொளி விஷயங்களை உன்னிப்பாக கவனித்திருப்பீர்கள். ஒன்று, சிக்மா, அதாவது இணையதளங்கள், மொபைல் ஆப்கள் மற்றும் பல கணிப்பொறி சம்பந்தமான சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஏரியாஸ்ல பல நிறுவனங்களுக்கு, புகழ்பெற்ற நிறுவனங்களுக்கு செய்து கொண்டிருக்கும் நமது சொந்தத்தின் ஒரு தொழில் விஷயங்களை உங்களுக்கு முதல் ப்ரமோவில் பகிர்ந்துள்ளோம். இரண்டாவது ப்ரமோவில் வர்ணச்சித்திர கண்ணன் பிரிண்டர்ஸ் என்ற மற்றொரு சொந்தத்தின் டெய்லி ஷீட் கேலண்டர், மந்த்லி ஷீட் கேலண்டர் மற்றும் அவருடைய இதர வணிகம் சம்பந்தமான சர்வீஸ்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம். சொந்தங்களே, இன்றைய காணொளியில் பல புதிய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சஸ்பென்ஸை வைத்துக்கொண்டு நமக்காக வியட்நாமில் இருந்து இன்று நம்முடன் அவருடைய சாதனைகளையும் அவர் சந்தித்த சவால்களையும் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கும் நம் சொந்தமான அந்துவன் குலச்செல்வன், அணை கருப்பசாமி கோவில், நகப்பள்ளி, அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டத்தில் இருக்கும் கோவிலை தொழுகும் நம் சொந்தமான திரு பாரதி பெருமாள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்து 28 வருட அனுபவமாக விவசாயத்தை சார்ந்த ஒரு தொழிலில் புரட்சியாளராக விளங்கிக் கொண்டிருக்கும் நம் சொந்தமான திரு பாரதி பெருமாள் அவர்கள் 5 வருடங்கள் இந்தியாவிலும், 22 வருடங்கள் வியட்நாமிலும், 1 வருடம் லாவோஸ் நகரத்திலும் விவசாய விளை பொருட்களை தேடுதல் மற்றும் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகிய முயற்சிகளில் இறங்கி கரும்பு சார்ந்த விவசாய பொருட்கள் மற்றும் இடு பொருட்களை வணிகம் செய்யும் ஒரு வணிக மேற்பார்வையாளராக, ஒரு பயனாளராக இருந்து, அதாவது ஒரு ஸ்டாஃப், ஒரு எம்ப்ளாயியாக இருந்து இன்று தொழில் முனைவோராக மாறியிருக்கும், சொந்த தொழில் செய்து ஏற்றுமதி செய்யும் நம் சொந்தமான திரு பாரதி பெருமாள் அவர்கள் 2019 முதல் டிராகன் ஃப்ரூட்
இந்த பழத்தை இந்தியாவிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் ஒரு தொழிலதிபராக வளர்ந்துள்ளார். அவருடைய பிராண்ட், அதாவது அவருடைய வணிக பெயர் PLT, ஃபுல்லோ டி வியட் ஃப்ரூட்ஸ் கம்பெனி லிமிடெட், பின் துவான் புரோவின்ஸ், வியட்நாமில் இருந்து பணியாளராக இருந்து ஒரு தொழில் முனைவோரான வளர்ச்சி பாதை பற்றி A Journey from Employee to Entrepreneur என்ற தலைப்பில் நம்முடன் உரையாட வந்திருக்கும் நமது சொந்தமான திரு பாரதி பெருமாள் அவர்களை அவருடைய உரையை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம்.
இவ்வளவு ஒரு அருமையான ஒரு காணொளியை நமக்காக தயாரித்த கேபிஎன் குழுமத்தை சேர்ந்த நம் சகோதரி சங்கீதா அவர்களுக்கும் இந்நேரத்தில் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய சிறப்பு விருந்தினரை அவருடைய சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். இப்ப என்னோட பேர் வந்து பாரதிங்க. நான் வந்து வியட்நாம்ல வந்து 1998 வியட்நாமுக்கு வந்தேங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு முதல்ல கேபிஎன் குளோபல்க்கும் கேபிஎன் பிசினஸ் அசோசியேஷன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதல்ல என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்ததாக அவர் ஃபவுண்டர் மிஸ்டர் பழனியப்பன் மாரப்பன் அவர்களுக்கும், மிஸ்டர் திருநாவுக்கரசு அவர் சிங்கப்பூர் சேர்ந்த அவருக்கும், இளங்கோவன் ஐயா சேலத்தில் சேர்ந்தவருக்கும், ராஜசேகரன் அட்வொகேட் அவர்களுக்கும் நால்வருக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்ப வணக்கங்க. இப்ப நம்ம வந்து டைரக்டா நான் என்னை பத்தி முதல்ல சொல்லிடுறேங்க. நான் வந்து சேலம் நகரத்தை சேர்ந்தவன். எனது பெயர் வந்து பாரதி பெருமாள். அப்ப கொங்கு வேளாளர் கவுண்டர் சேர்ந்த ஆதி அந்துவங்குளத்துல பிறந்தாங்க. நம்ம கோயில் வந்து அண்ணா கருப்பண்ணசாமி கோயில், நாகம்பள்ளி, கரூர் மாவட்டத்துல இருக்கிறது. இப்ப வந்து இங்க வந்து நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்தேங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுல வந்து வெவ்வேறு ஸ்கூல்ல அப்பா வந்து கனரா பேங்க்ல இருந்தனால அவர் வேற பக்கம் போனதுனால ஒவ்வொரு ஸ்கூல்லையும் படிச்சுட்டு இருந்தோம். கடைசியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் +2 வந்து நம்ம திருச்செங்கோடுல முடிச்சேங்க. திருச்செங்கோடுல முடிச்சுட்டு நமக்கு பிஎஸ்சி அக்ரி நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி அக்ரில ஜாயின் பண்ணாங்க. அதாவது 1989 இருந்து 1993 வரைக்கும் பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி அக்ரி படிக்கலையே நமக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனா அந்த டைம்ல நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு நிலையிலையும் நம்ம கஷ்டத்துலயும் நம்ம வந்து சுதாரிச்சு நம்ம நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக முதல்ல ஒர்க் பண்ண வந்தாங்க. ஒர்க் பண்றப்ப நம்ம என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணல. நம்ம அப்போ வந்து திரு பழனி ஜி பெரியசாமி, நம்ம தரணி சுகர்ஸ் சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், அவர் வந்து நமக்கு ஒரு வகையில சொந்தம். அவர் வந்து தரணி சுகர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண, அங்க யூனிட் 1ல வந்து ஜாயின் பண்ணுன்னு சொன்னாங்க. அங்க நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். அப்பயிலேயே நம்ம நிறைய ஃபார்மர்ஸ், லோக்கல் விவசாயிகள் கூட நம்ம இன்டராக்ட் ஆகி அவங்களோட நிலைமை, அவங்களோட எப்படி பாடுபடுறாங்க, அவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுதுங்க. அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு பற்று விவசாயத்துல வந்து இன்னும் ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் படிச்சது, அதுக்கு மேல விவசாயத்துலயும் படிச்சதுனால ரொம்ப அந்த விவசாயத்துல ரொம்ப ஈடுபாடு. அதுக்கப்புறம் நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வேற மாநிலத்திலயோ எங்கேயாவது போய் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப அதே தரணி சிவர்ஸ் வந்து அங்க ஒரிசாவில் ஒரு யூனிட் இருந்தது. அங்க வந்து நம்ம சரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த வருஷமே 1994 அங்க ஒரிசாவுக்கு போனோம். அங்க போய் அங்க வந்து வெவ்வேறு இடத்துல நம்ம வெவ்வேறு டிவிஷன்லயும் வெவ்வேறு இடத்துலயும் நம்ம போய் சுத்தி அங்க வந்து கரும்பு உற்பத்தி செய்யறது, விவசாயிகளுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறது, கரும்பு ஃபேக்டரிக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப கம்மியான கரும்பு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ஒரு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி ஒரு செய்யறப்ப நமக்கும் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது ஒரு அனுபவம் கிடைச்சது. நம்ம ஊர்ல இருந்து செய்யறதுக்கும் வெளியில போனோம்னா நம்ம வந்து இப்படி இந்த மாதிரியும் கஷ்டம் இருக்கும், இந்த மாதிரியும் நம்ம வந்து இன்னும் நல்லா யோசனை பண்ணி வேற மாதிரி ஏதாவது சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புது விதமான நமக்கு நிறைய அனுபவம்லாம் கிடைச்சது. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கல 1998 வியட்நாம்ல வந்து ஒரு சுகர் ஃபேக்டரி இருக்குது, அங்க போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெரிஞ்சவர் மூலியமா ஒரு கிடைச்சது. அப்புறம் தான் நாம வந்து அப்ளை பண்ணோன்னே அவங்க சரின்னு ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதுல நம்மளை செலக்ட் பண்ணாங்க. என்னை செலக்ட் பண்ணோன்னே வியட்நாம் வந்தேன். அப்போ முதல்ல சம்பளம்லாம் எதுவும் எதிர்பார்த்துலாம் போகலைங்க. முதல்ல நம்ம வெளிநாட்டுக்கு போவோம், அங்க வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட அனுபவம் வந்து நம்ம பெருக்கிக்கணும்,
அனுபவம் பெருக்க தான் நமக்கு வந்து ஏதாவது புதுசா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த நோக்கத்துல தான் நம்ம வந்து வெளியே வந்தோம். அப்போ வந்து ஒரு சின்ன சம்பளம் தான் இருந்தாலும் நம்ம முதல்ல ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வெளியே போவோம் அப்படின்னு வெளியே வந்தோம். அப்போ வந்த பிற்பாடு தான் நமக்கு வந்து லைஃப்னா அப்பதான் என்னன்னு தெரிஞ்சுது. வெளியே இங்க வந்து ஒர்க் பண்ணாதான் ஒரு இந்த வியட்நாம் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகையும் கம்மி, ஒரு ஒரு வளர்ச்சி, எக்கனாமிக்கல் வளர்ச்சியும் ரொம்ப கம்மியான அந்த 98 99 பீரியட்ல எந்த ஒரு வெளிநாட்டுல இருந்தும் சப்போர்ட்டும் கிடையாது. எல்லாமே அவங்களோட ஓன் முயற்சி தான். அவங்க லோக்கல் ஃபார்மர் ஃபார்மரும் சரி, இந்த லோக்கல் எம்ப்ளாயும் சரி, அவங்களா ஒர்க் பண்ணி அவங்களா வந்து ஏதாவது டெவலப் பண்ணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள வந்து சரி நம்ம ஏதாவது இங்க இருக்கிற சோர்ஸை பயன்படுத்தி நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசனை இருந்தது. இருந்தாலும் நம்ம அப்போ வந்து நமக்கு ஒரு எண்ணம் இருந்ததை ஒழிய அதை எப்படி செய்யறது, அதுக்கு பணம் இல்லை வேற சப்போர்ட் எதுவுமே இல்லாதனால நம்ம மறுபடியும் அதுலயே ஒர்க் பண்ணோம். ஒரு 10 வருஷம் ஒரே ஃபேக்டரியில நாகார்ஜுனா சோர் ஃபேக்டரி அப்படின்ட்டு நம்ம நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர் இங்கே ஒரு சோர் ஃபேக்டரி இருந்தது. அதுல வந்து ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி இன்னுமே நம்ம ஒரு இந்தியன் ஃபேக்டரியில ஒர்க் பண்றதை விட அப்போ வந்து நம்மளோட திறமையை பார்த்து வேற அந்த லோக்கல் ஃபேக்டரி ஃபாரின் இன்வெஸ்டர் ஃபேக்டரி எல்லாமும் கூப்பிட்டாங்க. சரின்னா அவங்களுக்கும் கொஞ்ச நாள் அந்த சோர் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணோம். அப்போ சோர் ஃபேக்டரியில் ஒர்க் பண்றப்ப த்ரூ அவுட் கண்ட்ரி, அதாவது இந்த வியட்நாம் எல்லா பக்கமும் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மற்ற ஒரு சர்வேக்காகவும் மற்ற ஒரு பூவை பத்தியும், அந்த நாட்டுல இருக்கிற நெல், அந்த நாட்டுல இருக்கிற ரப்பர், அந்த நாட்டுல இருக்கிற காஃபி, அந்த நாட்டுல விளையிற ஒவ்வொரு அதை பத்தியும் சர்வே பண்றதுக்காகவும் வேற ஒரு காரணத்துக்காகவும் நிறைய அந்த நாட்டை பத்தி சுத்தி போயிருது. அது இல்லாத நேரம் கிடைக்கிறப்ப பிலிப்பைன்ஸ் பக்கத்துல வந்து தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் இதுக்கெல்லாமும் நம்ம போயிட்டு வர மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது. அப்புறம் தான் நமக்கு நிறைய இடத்துக்கு போகவும் நம்ம எல்லாருமே வந்து நல்லா ஒர்க் பண்றாங்களோ இல்லையா, அவங்களோட உற்பத்தி வந்து சரியா விற்க முடியல அவங்களால. அப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி இங்க நான் வந்து அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் எதனால வந்து விலை பொருள் வந்து சரியான விலைக்கு வரல அப்படின்னு யோசனை பண்றப்பதான் இப்ப கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால நானா ஒரு கம்பெனிங்க லோக்கல்ல வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி மூலியமா யார் எந்தெந்த விவசாயிக்கு என்ன ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன இருக்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமா உள்நாட்டிலேயே வித்து கொடுத்தேன். முதல்ல அவங்களுக்கு சின்ன சின்ன பொருட்கள்லாம் உள்நாட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்கிறது. அதுக்கப்புறம் அதை வந்து வேற வெளிநாட்டோட கம்பேர் பண்ணி அங்க ஏதாவது பண்ண முடியுமா, வேற ஏதாவது விலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அதன்படி நான் இருக்கிற இடத்துல வந்து 2 பொருள், ஒன்று வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் அப்படிங்கிறதும், பக்கத்துல நான் இதுக்கு முன்னால் இருந்த பக்கத்துல ஒரு ப்ராவின்ஸ்ல வந்து இந்த லெமன், அதாவது விதை சீட்லெஸ் லெமன்ங்கிறது 2, அதை முதல்ல நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்ப ஆரம்பிச்சோம். அப்படி அனுப்ப ஆரம்பிச்ச விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரே மகிழ்ச்சி. நம்ம கூட ஒருத்தர் இருந்தவர் நம்ம பொருளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி காமிக்கிறாரு அப்படின்னோடனே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்குது அப்படின்னு ஒரு நல்ல மகிழ்ச்சி. அப்புறம் தான் நம்ம இதை வந்து நம்ம கண்டினியூஸா பண்ணணும், ஒரு என்டர்பிரைனரா பண்ணணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது தான் இந்த பிஎல்டி ஃபுக்லப்தாக் கம்பெனி. அப்படி ஆரம்பிச்சதுல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீசன் முதல்ல ஃபார்மருக்கு வந்து அவங்க வந்து நல்ல கிராப்பை முதல்ல வந்து சாதாரணமாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா எப்படி பண்ணணும், அதை வந்து தனியாக கிரேட் பண்ணி அதுக்கு என்னென்ன வந்து எந்த மாதிரி நம்ம பண்ணணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி இப்போ வந்து அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியை வந்து நம்ம எப்படி இந்தியாவுக்கு அனுப்பினோமோ இப்போ சைனாவுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணி அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப ஃபார்மருக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்குது. நம்மளுக்கும் வந்து இது ஒரு சின்ன பிஸ்னஸா நினைச்சதை வந்து இது ஒரு பெரிய என்டர்பிரினரா பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து நீங்க இந்த என்னோட வேலைக்கு அப்படின்னாக்கா ஃபார்மர்ஸுக்கு வந்து நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அவங்களுக்கு ஃபார்மருக்கு வந்து இது ஃபெர்டிலைசர் வந்து மற்ற வேற வந்து
இரிகேஷனுக்காக ஸ்ப்ரிங்க்லர் இல்லைன்னா ட்ரிப் இரிகேஷன் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுத்தோன்னே அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் இங்கேருந்து பென்தோங் ப்ராவின்ஸில் வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம போய் ஒவ்வொருத்தருக்கா ஃபார்மருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஏற்கனவே நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மறுபடியும் நம்ம வந்து தேவையான இடுபொருள்களை கொடுத்து அவங்கள வந்து நல்லா முதல்ல வந்து வருஷத்துக்கு வந்து 1 கிராப் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 கிராப் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து வருஷத்துக்கு வந்து 3 கிராப், அதாவது 4 மாதத்துக்கு ஒருக்கா அவங்க வந்து அறுவடை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து லைட்டு அதுக்கு உரம் போட்டு இரிகேஷன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 3 கிராப் பண்ணுற மாதிரி அவங்கள தயார் பண்ணியிருக்குது. இப்போ வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்டை அப்படி பண்ணதுனால வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து விளைச்சல் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டாடலாம், ஏற்றுமதியும் பண்ணலாம். இதுதான் வந்து மெயின் இங்கே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. இதில் வந்து அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணவும் மீதமுள்ள டைம்ல வந்து நம்ம இந்த மிடில் மேன் மாதிரி சின்ன சின்ன அந்த லோக்கல் பெரிய ஃபார்மர்கள் எல்லாம் ஒரு அசோசியேஷன் மாதிரி சேர்த்து அந்த அசோசியேஷன்ல வந்து நம்ம வந்து டைம் வச்சு அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அறுவடை செஞ்சு நம்ம ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வந்து வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு வந்து மெயினாக அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தெரியாது. அது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி மெயினாக ப்ராசஸ் எப்படி வாஷ் பண்ணுறது, கிரேடிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேக் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா எந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணி இப்போ வந்து பெரிய அளவில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். வருஷத்துக்கு வந்து மாதத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 12லேருந்து 15 கண்டெய்னர்ஸ் 40 ஃபீட் கண்டெய்னர் நம்ம இந்தியாவுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 டன் மாதம் இந்தியாவுக்கு வர மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அதான் இப்போ நம்ம பண்ணுறோம். இதுல இருந்து நம்ம அது இல்லாத வியட்நாம் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. வியட்நாம் அவங்க வந்து விவசாயிகளும் சரி, அந்த லோக்கல் எம்ப்ளாயி எல்லாருமே வந்து எந்த ஒரு மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுவாங்க. அவங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கும் வந்து நம்ம சொந்தங்கள் கேபிஎன் குரூப்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வியட்நாமுக்கு வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை வியட்நாமில் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இது வந்து சிறந்த கண்ட்ரி. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வகையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் வந்து நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாம், லெமன் சீட்லெஸ் லெமன் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து லாங் அண்ட் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து சீசனல் கிராப்பு, அது வந்து சவுத் வியட்நாமில் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து லிச்சி கிராப் இருக்கு. லிச்சி வந்து அதுவும் சீசனல் கிராப் தான், வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே ஜூன் ஜூலைல இந்த டைம்ல இருக்கும், ஏப்ரல்ல இருந்தே இருக்கும், அதுவும் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, இந்தியாவுக்கு வந்து வரலாம். அப்புறம் வந்து வேற ஸ்பைசிஸ்ல எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து அந்த சின்னமன் இருக்குது, அதாவது இந்த பட்டை வந்து நிறைய வருது இந்தியாவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டார் என்எஸ்சின்ட்டு ஒன்று இருக்கு, அதுவும் இந்தியாவுக்கு நிறைய வருது. பிளாக் பெப்பர் அதுவும் நிறைய இந்தியாவுக்கு வருது. இது எதுக்குன்னு நான் சொல்றேன்னாக்கா நம்ம இங்க இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை நீங்க பாக்குறவங்க வந்து இந்த சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்க வந்து என்கிட்டயோ இல்லை டைரக்டா வந்து இங்க வியட்நாம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இங்க வந்து நிறைய விளையுது. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம டர்மரிக், அதாவது மஞ்சள் இருக்கு, அதுவும் இங்க வந்து நிறைய விளையுது, எக்ஸ்போர்ட் ஆகுது. மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீசன், அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரியில வந்து இங்க நிறைய விளையுது. அது ஃப்ரெஷ்ஷாகவும் அனுப்புறாங்க, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வெயில்ல காய வச்சு ட்ரை மஞ்சளாகவும் அனுப்புறாங்க. ஜிஞ்சர் வந்து இங்க நிறைய விளையுது. சென்ட்ரல் வியட்நாம்ல விளையிற ஜிஞ்சர் வந்து குக்குமின் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். அந்த ஜிஞ்சருக்கு வந்து நல்ல வேர்ல்டு மார்க்கெட்ல நல்ல விலை அதிகம் இருக்கு. நம்ம ஊர்ல யாருக்காவது ஜிஞ்சர் டர்மரிக் வேணும்னாலும் நம்ம இங்க இருந்து பண்ணலாம். அடுத்தது வந்து என்னன்னாக்கா சீ ஃபுட். இங்க வியட்நாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடற்கரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2700 கிலோமீட்டர் கடற்கரை நீளமான ஒரு ஊர். அதனால நிறைய சீ ஃபுட் வந்து இங்க வந்து இருக்குது. மெயினா வந்து பாசா அப்படிங்கிற கேட்ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து அந்த எலும்பு எடுத்துட்டு அந்த செதிலோட வந்து நிறைய அளவு எக்ஸ்போர்ட் ஆகுது. பர்டிகுலரா இந்தியாவுக்கும் நிறைய வருது, அது ஒண்ணு. அப்புறம் ட்ரை ஃபிஷ்லயும் வந்து நிறைய ஐட்டம் வருது. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்ல போனாக்கா நம்ம ஊர்ல இந்த அகர்பத்திக்கு தேவையான அந்த குச்சி வந்து முழுக்க வியட்நாம்ல இருந்து தான் வருது இந்தியாவுக்கு.
அது யாருக்கும் வேணுனாலும் நம்ம வந்து இங்க இருந்து பண்ணி கொடுக்கலாம். வேற டைரக்டாவும் விளையிற இடத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா டைரக்டா வாங்கிக்கலாம். அகர்பத்திக்கு தேவையான அந்த குச்சி நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து வாங்குறாங்க. இங்க வியட்நாம்ல இருக்கிறவங்களும் இந்தியாவுக்கு நிறைய குவான்டிட்டி அனுப்புறாங்க அகர்பத்தி. அப்புறம் அது இல்லாத லைம் வியட்நாம்ல இருந்து இந்தியாவுக்கும் வருது, வேற கண்ட்ரிக்கு நிறைய போகுது. லைம், சுண்ணாம்பு, அதே மாதிரி அந்த கால்சியம் பவுடரு அதுவும் இந்தியாவுக்கு நிறைய வருது. இந்த மாதிரி பல வகையான ரிசோர்ஸ் இருக்குது வியட்நாம்ல. நான் இது வந்து நான் சுருக்கமா வந்து டைம் கருதி சுருக்கமா வந்து சொல்றேன்னாலே பின்னால வந்து நம்ம நண்பர்கள் கேபிஎன் குரூப்ல இருக்கிற நண்பர்கள் வந்து எப்படி அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத வந்து நம்மள்கிட்ட டைரக்டா டிஸ்கஸ் பண்ணாலோ இல்லை வந்து அவங்களுக்கு வேற கான்டாக்ட் வந்து வியட்நாம்ல இருந்து கிடைச்சி அவங்க பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஒரு ஒரு ஹிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது கொடுத்துருக்கேன். என்னோடத வந்து நான் வந்து பர்டிகுலரா நான் இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ்க்காக தான் ஆரம்பிச்சது. ஃபார்மர்ஸுக்காக வாங்கி அவங்களுக்கு வித்து கொடுக்குற மாதிரி தான் ஆரம்பிச்சேன். அப்புறம் இதை அப்படியே வந்து கொஞ்சம் சீனாவுக்கு அனுப்பி பார்த்தேன். அதோட நம்ம வந்து இந்தியாவுக்கு ஏன் செய்யக்கூடாது, இந்தியாவில் வந்து பெரிய ஒரு அனுபவம் இதுக்கு முன்னால ஒரு 3-4 பெரிய பெரிய கம்பெனி இருக்கு, அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஊர்க்காரன் நம்ம இங்க இருந்து நம்ம ஊர்க்காரங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு நம்பிக்கை, சரி நம்ம ஊர்க்காரங்க இருக்காங்க, அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுக்கலாம், இல்லை நம்ம இங்க இருந்து அனுப்பிச்சாலும் ஒரு அந்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நம்ம வந்து இது ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிச்சதுல இப்போ வந்து இந்த 3 வருஷமா நம்ம வந்து இந்த பிஎல்டி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மெயினா வந்து நம்ம சென்னை, நான் வந்து டைரக்டா வந்து ரீட்டைலுக்கு பண்ணல, எனக்கு நம்ம அந்த அளவுக்கு நெட்வொர்க் கிடையாது. பின்னால வந்து நம்ம ஊர்ல நம்ம நண்பர்கள் கேபிஎன் நண்பர்களா யாரா இருந்தாலும் அங்க நமக்கு நான் அனுப்புற பொருளை அவங்க வந்து ஹோல்சேலா வாங்கி ரீட்டைல் வேற மார்க்கெட்டுக்கு, லோக்கல் மற்ற டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்டுக்கோ, பெங்களூர் கேரளா மார்க்கெட்டுக்கோ இல்லை ஹைதராபாத் மார்க்கெட்டுக்கோ அனுப்புறதுனாலும் நான் வந்து அவங்களுக்கு தேவையானபடி நான் கைட் பண்ணி அனுப்புறேன். அவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி ரீட்டைலாக அனுப்பலாம். எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே என்ன ப்ரைஸு, நான் என்ன ப்ரைஸு வந்து இந்தியா அட் போர்ட் சிஏஎஃப் போர்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் அனுப்புகிறேன், நம்ம கஸ்டமர் என்ன வாங்குறாங்கிறது தெரியுது. ஒவ்வொரு தடவையும் அந்த மார்ஜின் இருக்கு. அதனால எனக்கு வந்து நான் இங்கே ஒரே ஆளா இருக்கிறதுனால நான் வந்து அங்கே ரீட்டைல் பண்ண முடியாது. எனக்கு என்ன பண்ண முடியும்னாக்கா நான் சென்னை போர்ட் இல்லைன்னா நவசேவா மும்பை அல்லது கல்கட்டா அந்த மாதிரி வந்து மெயின் போர்ட்டுக்கு, இல்லைன்னா கொச்சினுக்கு கப்பல் வருது, வேற எங்கே வேணுனாலும் நம்ம அந்த போர்ட்டுக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். இப்போ வந்து நான் வந்து அந்த கோயம்பேட்டில் இருக்கிற ஒரு 4-5 ட்ரேடர்ஸ், அவங்க இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, நான் அவங்களுக்கு டேரெக்டாக சப்ளை பண்ணிடுறது. அதே மாதிரி மும்பைலையும் அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் பண்ணுறாங்க ஃப்ரூட்ஸ்லேயே. நமக்கு வந்து ஒரு 5-6 பேர் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணுவாங்க, ரேட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ரேட் ஓகே அப்படின்னாக்கா ஒரு 30% அட்வான்ஸ் போடுவாங்க. 50% அட்வான்ஸ் போட்டாங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி அனுப்புவோம். அப்புறம் வந்து 15 டேஸ் அந்த நம்ம லோட் பண்ணி அனுப்பினோடனே ஒரு 15 to 20 டேஸ். ஷிப் வந்து ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா 15 டேஸில் வந்துடும், கொஞ்சம் ஸ்லோவாக வந்ததுனாக்கா 20-22 டேஸில் வந்து சேர்ந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னாக்கா 14 to 16 டேஸில் வந்துடும். நம்ம வந்து அங்கே வந்து நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, ரெகுலர் அந்த ப்ரொசீஜர் படி நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் அனுப்பிச்சிடுவோம் ஒரு கொரியரில். அந்த ப்ரொசீஜர் படி அவங்க வந்து அன்லோட் பண்ணி நம்ம அவங்க ரீட்டைல் கொடுக்குறாங்க. இது வந்து முழுக்க கோல்டு ஸ்டோரேஜில் தான் வரும், +2°C தான். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டுங்கிறதுனால நம்ம இப்போ டெம்பரேச்சர் பேக் பண்ணணுன்னா கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருவோம். அதை வந்து லோட் பண்ணுறப்பையும் அந்த கார்கோ இது ஃப்ரிட்ஜில் தான் வரும். அங்கே வந்து அன்லோட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இமீடியட்டாக வந்து 1-2-3 டேஸில் வந்து சேல் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு 5 டேஸ் 1 வீக் இருக்கணும்னாக்கா அங்கேயும் வந்து கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்டைல் பண்ணுவாங்க. இதுதான். மற்றபடிக்கு வேறு ஏதாவது உங்க தொழில் எப்படி நம்ம சொந்தங்கள் வந்து இந்த தொழிலை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம். அதாவது இப்ப நான் வந்து இங்க வந்து வியட்நாம்ல பல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மெயின் வந்து நம்ம ஊர்க்காரங்க இங்க வந்து ஏன் வந்து
டைரக்டா மற்ற கண்ட்ரிக்கு போற மாதிரி இங்க பண்ண முடியல அப்படின்னாக்கா, இங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது. யாருக்குமே வந்து அந்த ஆங்கிலம் தெரியாது. அவங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தான். அப்படிங்கிறப்ப நான் வந்து நான் இங்க வந்து இங்க ரொம்ப நாள் இருக்கிறதுனால நமக்கு இந்த லோக்கல் லாங்குவேஜ் நல்லா தெரியும். நம்ம வந்து இந்த கேபிஎன் பிஸ்னஸ்ல இருக்கிற சொந்தங்களும் நண்பர்களும் அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்க என்கிட்ட சொன்னீங்கனாலோ, இல்லை அவங்க வேற யாரையாவது வியட்நாமிய டைரக்டா கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா, அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி அஷ்யூரன்ஸோ அல்லது ப்ரைஸ் அஷ்யூரன்ஸோ அல்லது வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது சர்வே இந்த மாதிரி ஒரு தேவை அப்படின்னாக்கா அதை சர்வே பண்ணி கொடுக்கறதுக்காகனாலும் நான் வந்து நான் டைரக்டா டைம் இருக்கிறப்ப பண்ணி கொடுக்குறேன். மற்றவங்க வந்து வேற யாராவது ஹெல்ப் பண்ணா அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். அந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த நான் பண்ற பிஸ்னஸ் வந்து இல்லாத நம்ம ஊர்ல யாராவது இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து விவசாயம் பண்றோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையான அதாவது இந்த டெக்னிக்கல் கைடன்ஸ், அது வந்து எப்படி கட் பண்றது, எப்படி பிளான் பண்றது, அதை வந்து ஒரு முதல்ல 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் அந்த மாதிரி எப்படி பிளான் பண்றது, இல்லை அல்லது அவங்களுக்கு தேவையான அதாவது சீடு வேணும் அப்படின்னாக்கா அது சின்ன கட்டிங்ஸ் தான். கட் பண்ணி ஒரு 20 சென்டிமீட்டர் கட் பண்ணி நம்ம வச்சோம்னா அது வந்துடும். அது தலைகளாக வைக்கக்கூடாது, இப்படி நேரம் வச்சு நிறுத்தி வைக்கணும், படுக்க போடக்கூடாது. அதில் வேறு பிடிச்சி வரும். அது சாதாரண ஒரு கள்ளி வகை தான். இது மாதிரி சந்தேகங்கள் யாருக்காவது தேவைன்னா கூட நாம் வந்து அவங்களுக்கு என்னங்கிறத நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கலாம். இங்கே நம்ம காணொளி மூலியமாவோ அல்லது வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது ஃபோட்டோஸு வீடியோஸ் வேணும்னா கூட நம்ம எடுத்து அனுப்பிச்சிடுறோம். இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக பண்ணலாம். அது இல்லாத நான் இங்கே வந்து ஒரு விவசாயி, எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் நிலமும் இருக்கு. அந்த மாதிரி அது இல்லாத நான் கொஞ்சம் லீஸ்க்கு எடுத்து நிலம் பண்ணுறேன், ஓன் நிலமும் பண்ணிட்டு இருக்கேன். ரப்பர் கிராப் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம அந்த ஒரு மேங்குரூ ட்ரீஸ், அது வந்து பேப்பருக்காக அந்த ட்ரீஸ் அது நட்டு அது வந்து 3 இயர்ஸ்க்கு அவராக கட் பண்ணி பேப்பருக்காக இண்டஸ்ட்ரிக்கு போதும், அது பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாத நம்ம சுகர் கேன் போட்டுருக்கிறோம், கசவா நட்டுருக்கிறோம். இந்த மாதிரி இங்கே லோக்கல் வெரைட்டிஸ் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். முழுக்க முழுக்க இங்கே வந்து நம்ம சுகர் கேனும் சரி மற்ற கசவா சரி 100% மெக்கனைசேஷன். நம்ம வந்து லேபர் நம்ம ஊர்ல மாதிரி மேனுவலாக எதுவும் பண்றது இல்லை. ஒரே ஒரு டிராக்டர், ஒரே ஒரு டிரைவர் 100 ஹெக்டார் மெயின்டைன் பண்ணலாம். அவங்க அது மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸு, அது மாதிரி நம்ம ஃபோட்டோஸு அதை வச்சு நம்ம ஊரில் அவங்க யாராவது மெக்கனைசேஷன் கல்டிவேஷன் பண்ணுறதுனால நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் அந்த டெக்னாலஜியை வந்து அங்கே அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மெயினாக என்னன்னாக்கா, இப்போ மெக்கனைசேஷன் ரீசன் என்னன்னாக்கா, எந்த ஒரு விவசாயம் பண்ணனாலும் அந்த செலவை வந்து குறைக்கணும். செலவை எவ்வளோக்கு குறைக்கிறோமோ அப்போவ்வளோ லாபம் வரும். நம்ம வந்து அது முதல்ல வந்து லேபர் நிறைய இருந்தது, ஈஸியாக கூப்பிட்டா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால நம்ம வந்து முழுக்க நம்ம வந்து மெக்கனைசேஷன், இரிகேஷன் சரி, ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் சரி, மற்றபடிக்கு ஏதாவது ஸ்ப்ரே எதாவது பண்ணுறதாலும் சரி, வீடிங் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பை மேனுவல் வந்து முடிஞ்ச வரைக்கும் மேனுவல் பண்ணால் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். நல்ல விவசாயம், நல்ல லாபம் வரலாம். மிக்க நன்றி. உங்களுடைய கேள்வி கணைகளை நீங்கள் நிறைய கொடுத்திருந்தீர்கள். நேரம் வீணடிக்காமல் இன்றைய சிறப்பு விருந்தினருடன் உங்கள் கேள்விகளை அவரிடம் உங்களுக்காக கேட்கப்படுகின்றது. முதல் கேள்வி இன்றைய சிறப்பு விருந்தினரிடம், புக்லக்தோ அப்படின்ற உங்களுடைய பிராண்ட் நேம் வச்சிருக்கீங்க, அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு சொந்தம் கேட்டிருக்காரு. புக்லக்தோ அப்படிங்கிறது ஒரு 3 வார்த்தை சேர்ந்த ஒரு ஃபுக், எஃப்யூஓசி ஃபுக்ங்கிறது ஒரு வார்த்தை, எல்ஓசி அப்படிங்கிறது வார்த்தை, புக்லக்தோ அப்படிங்கிறது. ஃபுக்ங்கிறத அதாவது பிளஸ்ஸிங், அதாவது 3 கடவுள் சேர்ந்த ஒரு, அதாவது இங்க இந்த ஊர்லயும் அந்த சைனாவோட கல்ச்சர்ஸ் கொஞ்சம் அதிகம். இங்க வந்து அந்த 3 ஃபுக்குங்கிறது பிளஸ்ஸிங்ஸ், அதாவது ஒரு கடவுள் வந்து நமக்கு பிளஸ்ஸிங் கொடுக்கறது. லப்புங்கிறது நிறைய பணம், அதாவது நம்ம ஊர்ல சரஸ்வதின்னு சொல்லுவாங்கல்ல, லட்சுமி கடவுள்னு சொல்லுவாங்கல்ல, பணம்
தங்கம் இந்த மாதிரி வந்து கொடுக்கறது வந்து அந்த லப் அப்படிங்கிற கடவுளை வந்து வழிபடுவாங்க. தோங்கிறது நீண்ட ஆயுள் கொடுக்கிற ஒரு கடவுள். இந்த 3 கடவுளும் சேர்ந்தது வந்து ஒரு இவங்களோட கல்ச்சர்ல அது இருக்கு. அது மெயினா கோயில் மாதிரி கிடையாது, அது எல்லாத்து வீட்லயும் இருக்கும். அதை வந்து மனசுல வச்சுட்டு கும்பிடுவாங்க. இது வந்து ஒரு இந்த 3 வார்த்தை வந்து அது மீனிங்கை வச்சு நம்ம செஞ்சது தான் இது. இப்போ ஒரு கம்பெனி நேம் ஆரம்பிச்சது. இது வந்து ஜென்ரலா கம்பெனி நேமும் வச்சுக்குவோம். இது நம்ம சாமி பேர் வச்சிருக்கிற மாதிரி. ஓகே ஓகே, மிக்க நன்றிங்க. அடுத்தது, இந்த டிராகன் ஃப்ரூட் இந்தியாவில் விற்க விரும்பும் நமது சொந்தங்கள், அதாவது பல ஏற்றுமதியில் இருக்கும் நீங்கள் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்தியாவில் அதை இறக்குமதி செய்தோ அல்லது நீங்கள் இறக்குமதி பெருமளவில் செய்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு சிறிய அளவிலோ தொழில் தொடங்க, அல்லது ஆல்ரெடி அவங்க வந்து ஃப்ரூட் ஷாப் வச்சிருந்தாங்கன்னா அந்த ஃப்ரூட் ஷாப்ல அவங்க வந்து இந்த பழங்களையும் விற்பதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பண்ணலாங்க. இப்ப வந்து நம்ம வந்து ஒன்லி ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். நம்ம ரீட்டைல் யார் பண்றவங்களுக்கு நான் டைரக்டா கொடுக்க முடியும். அது குறிப்பா நம்ம சொந்தங்களுக்கு வந்து அதை செய்யறாங்கனாக்கா எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னாக்கா மற்ற ரீட்டைல் காரங்களுக்கு வந்து ரேட் எப்பயுமே அதிகம் ஹோல்சேல் காரங்களை விட. அதனால நம்ம சொந்தங்கள் டைரக்டா இம்போர்ட் பண்ணினாங்கனாக்கா அதனோட லாபம் வந்து இரட்டிப்பா மடங்கா இருக்கும். அது கண்டிப்பா அவங்க செய்யறான் அப்படின்னாக்கா நான் வந்து என்னால முடிஞ்சு சப்போர்ட் பண்றேன். அவங்க வந்து அதுக்கு முன்னால அவங்க வந்து ஒரு நெட்வொர்க், அவங்க வந்து ஃபீல்ட்ல வந்து எங்கெங்க அவங்க விற்க போறாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. அவங்க வந்து யாருக்கு கொடுக்க போறாங்க, இந்த ஒரு 40 ஃபீட் கண்டெய்னர்னாக்கா 2500 பாக்ஸ் வரும், அல்லது 20 ஃபீட் கண்டெய்னர்னாக்கா 1000 பாக்ஸ் வரும். இதை வந்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம், எப்படி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்ப போறோம், இல்ல வந்து நம்ம கொஞ்ச நாள் ஒரு 50% கோல்டு ஸ்டோரேஜ்ல வச்சுக்கலாம், மீதி 50% விற்க போறோம் அப்படிங்கிறது. ஏன்னாக்கா வாங்குறதுக்கு நம்ம கிட்ட ரேட்டு ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அதனால என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு அவங்கள்ட்ட வந்து அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட பேசிட்டாங்கன்னா அது அந்த லைன்ல ஃப்ரூட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அது ஈஸியாவும் அவங்க பண்ணலாம். அதனால கண்டிப்பா பண்றாங்க அப்படின்னாக்கா நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண முடியும். அவங்க நம்ம சொந்தங்கள் பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு பாக்ஸ்க்கு வந்து 0.1 0.2 சென்ட்ஸ் குறைச்சே கொடுக்க முடியும் அவங்களுக்கு. அருமை அருமை. நம் சொந்தம் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. நம் சொந்தங்கள் யாராவது இந்த தொழில் வாய்ப்பை பயன்படுத்த விரும்பினால் அவர்களுக்கு அவருடைய லாபத்தில் குறைத்தும் கூட நம் சொந்தத்திற்கு ஒரு வருவாய் ஈட்டுவதற்கு ஒரு வாய்ப்பளிப்பதாக உறுதியளித்தது. மிக்க சந்தோஷம். கண்டிப்பா மிக்க சந்தோஷங்க. உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. பழனி ஜி பெரியசாமி ஐயா அவர்கள் உங்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் அவருடைய கல்லூரி பிரின்சிபல் மூலமாக, திரு மகாதேவன் மூலமாக உங்களுக்கு உங்களது இந்த காணொளியில் பங்கு பெற்றதற்கும் உங்கள் தொழில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தது வந்துங்க, எனக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். முதல்ல நான் காலேஜ்ல முடிச்ச பிறகு சரி எங்க பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி வா நம்ம ஃபேக்டரி இருக்குது, நீ வந்து செய்ய, நம்ம கம்பெனி தானே வந்து ஒர்க் பண்ணுனாங்க. ராஜபாளையத்துல வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரிசா போகலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரிசா போய் ஒர்க் பண்ணோம். 3-4 வருஷம் இருந்தோம். அப்புறம் சரி நமக்கு வியட்நாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதுனால நம்ம போயிட்டோம். இருந்தாலும் இல்லைனாக்கா நான் ரொம்ப நாள் அங்கேயே தரணியிலேயே கண்டினியூ பண்ணிருக்கேன். அருமை, நன்றி. ரொம்ப 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 சந்தோஷம். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நம் சொந்தங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, எங்களிடம் ஒரு 15 ஏக்கர், 10 ஏக்கர், 5 ஏக்கர், 20 ஏக்கர் இந்த மாதிரி பல வகையான கேள்விகள் வந்துள்ளன. எங்களிடம் சொந்தமாக இடம் உள்ளது. அந்த இடத்தில் இந்த டிராகன் ஃப்ரூட்டை விளைவிக்க முடியுமா? எந்த சீதோஷ்ண நிலையில் இது வளரும்? இது இந்தியாவிற்கு ஏற்ற ஒரு விளை பொருளா? இதை விளைவிக்க முடியுமா? மற்றும் இதை எந்த விதத்தில் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்? எப்படி இதனுடைய விளைபொருளுக்கு அதாவது ஒரு லாபம் கிடைக்கும்? இதை பற்றிய கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் எதை சார்ந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு கள்ளி வகையை சேர்ந்ததுங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்டுங்கிறது ஒரு கள்ளி வகையை சேர்ந்தது. இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து
ரொம்ப ஈஸியா விளைவிக்கலாம். மற்ற பொருள் பணப்பொருள் மற்ற பொருள்கள் மாதிரி நெல், கம்பு, கேழ்வரகு அல்லது மற்ற பணப்பயிர் மாதிரியோ ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது ரொம்ப ஈஸி. சின்னதா கட்டிங்ஸ் நம்ம வந்து நர்சரி மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அது ரூட் வந்தோடனே நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நம்ம வைக்க வேண்டியதுதான். இது என்னன்னாக்கா போஸ்ட், அதாவது 3 மீட்டர் நீளம் 3 மீட்டர் அகலத்துக்கு போஸ்ட் வரிசையா ரோல நட்டுருவாங்க. அதாவது ஒரு ரோ 3 மீட்டர் 3 மீட்டர் 3 மீட்டர் இடைவெளியில வந்து இருக்கும் போஸ்ட். அதே மாதிரி அடுத்த ரோவும் 3 மீட்டர் கழிச்சு அதே மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா சதுரம் சுத்தியும் ஒரு போஸ்ட் சுத்தியும் 3 மீட்டர் இடைவெளி இருக்கும். நம்ம அந்த 4 முகம் இருக்கும். நம்ம கல்லு போஸ்ட் நட்டோம்னா 4 ரவுண்டு போஸ்ட் நட மாட்டாங்க, சதுரமான போஸ்ட் தான் நடுவாங்க. 4 முகம் இருக்கும். 4 முகத்திலையும் ஒரு இது நர்சரி சீட்லிங் நட்டு வச்சிருவாங்க. நட்டு வச்சோன்னா 18 மாசத்துல வந்து காய்க்கு வரும். 18 மாசம் தான் நல்லா பராமரிச்சோம்னா 18 மாசம். அப்படி இல்லைன்னாக்கா 2 வருஷம். அதாவது சாதாரணமா 18ல இருந்து 24 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து காய் கிடைக்கும். ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து செலவுன்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா இந்த நம்ம லேண்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது சாதாரணமா நம்ம ஊர்ல பண்ற மாதிரி தான். 2வது வந்து நம்ம போஸ்ட் வந்து இந்த காங்கிரீட் போஸ்டோ இல்ல கல்லு போஸ்டோ நம்ம வந்து 1.3 மீட்டர் ஹைட்டுக்கு நம்ம வந்து 1.5 மீட்டர் இருந்ததுனாக்கா நம்ம உள்ள மண்ணுக்கடியில வந்து ஒரு அரை மீட்டர் போகுது. மீதி ஒரு 1 to 1.1 1.2 மீட்டர் ஹைட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பண்ண வேண்டியதான். இதுதான் நமக்கு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது முழுக்க வந்து உரம் வந்து அதிகமா தேவையில்லை. நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1 ஹெக்டேருக்கு 2 பேக் தான். ஒரு தடவை நம்ம அப்ளை ஃபெர்டிலைசர் பண்ணோம்னா 1 ஹெக்டேருக்கு 2 சின்ன ஒரு கைப்பிடி அளவு தான் போட போறோம், அவ்வளவுதான். மெயினா வந்து நமக்கு அதாவது மாட்டு உரமோ வேற ஏதாவது மக்கிய உரம் இருந்ததுனாக்கா ரொம்ப நல்லது இந்த இதுக்கு. மற்றபடிக்கு மருந்தா எதுவும் அதிகம் கிடையாது. ஆனா இந்த மழை காலத்துல வந்து அழுகல் நோய் வரும். அதுக்கு வந்து நம்ம வந்து முன்னாலேயே தெரிஞ்சு நம்ம வந்து அதுக்கு கட்டுப்படுத்திட்டோம்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க இதுக்கு. அப்புறம் ஒரு சில வந்து இந்த நத்தை வந்து சாப்பிடும். இந்த கள்ளியை வந்து நத்தை, எனக்கு நம்ம இரிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சின்ன நத்தை இருக்கும், அந்த நத்தை சாப்பிடும். அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு வேற எதுவுமே இதுல வந்து பூச்சியோ எந்த இதுவும் கிடையாது. பார்க்க போனோம்னாக்கா ஒரு ஹெக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு 1000 போஸ்ட், ஒரு ஏக்கர்னாக்கா ஒரு 450 430ல இருந்து 450 போஸ்ட் வைக்கலாம். ஒரு ஹெக்டேருக்கு பாத்தீங்கன்னாக்கா 1000ல இருந்து 1050 போஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 450 ரூபா முழுக்க செலவு. அதாவது எல்லா இதுவும் 450 ரூபா செலவாகும். அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா வந்து சாரி 20 லட்சம், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா செலவாகுது இனிஷியல், அதாவது பிளான் பண்ணி முடிக்கிறது. அப்புறம் ஃபெர்டிலைசர், அது ஒரு சின்ன செலவு தான். ஒரு 15,000 20,000 அந்த மாதிரி ஆகும் ஒவ்வொருத்தையும். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா மாசம் ஒருக்க அதை அப்ளை பண்ணணும். இது வந்து நான் 3, அதாவது பூ வச்சதுல இருந்து காய் வந்து 2 மாசம். பூ வந்து நம்ம வந்து மழை காலத்துல தானாவே பூ வைக்கும். நம்ம வெயில் காலத்துல பூ வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம லைட் வைப்பாங்க. நம்ம வந்து குண்டு பல்பு வந்து வரிசையா அந்த ஃபீல்டுல கட்டினாங்கன்னா லைட் போட்டாங்கன்னாக்கா பூ வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது வருஷத்துல 3 தடவை மினிமம் அல்லது 4 தடவை 3 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் ஒரு ஹெக்டேருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 டன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இங்க சாதாரணமா இங்கத்த விலைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பழம் வந்து 20 ரூபா, ஒரு கிலோ வந்து 20 ரூபா தான் இங்கே. நம்ம ஊர்ல வந்து விலை அதிகம், ரொம்ப அதிகம், அதோட 3 மடங்கு அதிகம். அப்படிங்கிறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படி இருக்கிறப்ப 2வது வருஷம், அதாவது 1.5 வருஷம் கழிச்சு வருமானம்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு 1.5 லட்சத்துல இருந்து 1,80,000 லாபம் அடிக்கும். அதுக்கப்புறம் 2வது வருஷம் முடிஞ்ச உடனே 3வது வருஷத்துல இருந்து ஒரு ஹெக்டேருக்கு, நான் வந்து ஏக்கருக்கு சொல்லலை, ஒரு ஹெக்டேருக்கு பாத்தீங்கன்னாக்கா 3.5 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வருமானம் எடுக்கலாம். செலவுலாம் போகும். அதனால வந்து இது வந்து ஈஸியா பயிர் பண்ணலாம். யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா தனியா வந்து கைட்லைன் பண்றேன். அவங்களுக்கு வேற ஏதாவது டெக்னிக்கல் இந்த மாதிரி இருந்தா அது தனியாக
மிகவும் மிகவும் சந்தோஷம். போட்டோஸ், வீடியோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க என்ன மாதிரிங்கிறத நான் உங்களுக்கு போட்டோம்னாக்கா அதை பார்த்தே அவங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து புதுசா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, மிக்க மிக்க சந்தோஷம். தெளிவான நீங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அது போக நம் சொந்தங்கள் யாராவது இதை பத்தின மேலும் தெளிவான விளக்கங்களோ அல்லது ரொம்ப டீட்டெயில்டான விளக்கங்களோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா india@kbnglobal.org என்ற முகவரிக்கு அனுப்புங்க. நிறைய நண்பர்கள், நிறைய சொந்தங்கள் வந்து சிறப்பு விருந்தினருடைய தொலைபேசி எண்களை கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு பொது காணொலியில தொலைபேசி எண்களை கேபிஎன் வந்து ஒரு பிரைவசி பாலிசியா வச்சிருக்கிறதுனால நிறைய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுடைய தொலைபேசி வந்து அழைப்பை வந்து தேவைப்படுபவர்களுக்கு மின்னஞ்சல் மூலியமாக நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறத india@kbnglobal.org அப்படிங்கிற மின்னஞ்சலுக்கு நீங்க வந்து உங்களோட தகவலை அனுப்புனீங்கன்னா அதைய நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கு அனுப்பி அவர்கள் உங்களுடைய நேரடி தொடர்பில் அவர்களுடைய கால நேரத்திற்கு உட்பட்டு அவர்களுடைய டைம் அவைலபிலிட்டி பொறுத்து அவங்களுடைய தொடர்பு கொண்டு உங்களுக்கு மேலும் சில விளக்கங்களை அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்க சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவருடைய எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு தொலைபேசியில் உரையாடலாம். அதனால சொந்தங்களுக்கு யாராவது இதை பத்தின நிறைய விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நான் சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், india@kbnglobal.org அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். அடுத்தது முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நான் கெமிக்கல் ஆர்கானிக் பெஸ்டிசைட் அப்படிங்கிறது வந்து வியட்நாம்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அது போல இந்த நியூட்ரியன்ஸ் மார்க்கெட் வந்து இந்தியால ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கிருந்து இந்தியால இருந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் வியட்நாமுக்கு எப்படி இருக்குது, அதை பற்றிய உங்களுடைய ஒரு அனுபவமோ அல்லது உங்களுடைய அறிவுரைகளையோ நம் சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. ஆர்கானிக் அதாவது ஸ்பெசிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம கரெக்டா சொல்லலாம். எனக்கு இங்கேயும் வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா. ஈவன் கரும்புக்கு கூட நாங்கள் இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம். வந்து அடுத்தது வந்து காஃபிக்கு வந்து பெப்பருக்கு இவங்க வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்றாங்க. எந்த மாதிரி ஃபர்டிலைசர் அவங்க நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம். இங்க வந்து நிறைய வந்து டீலர்ஸ் இருக்காங்க. லோக்கல் வந்து பர்ச்சேஸ் நம்ம ஊர்ல மண்டி மாதிரி இருக்கு, அவங்களுக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குன்னு காமிச்சோம்னாக்கா, ஏன்னாக்கா நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்னாக்கா அவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். என்பிகே இல்லைன்னா யூரியா, டிபின்னு அவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். இது வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னாக்கா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பார்ப்பாங்க அந்த லீஃப்லெட் எப்படி இருக்கு. நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதனோட ரிசல்ட்டை வந்து நம்ம கொடுத்தோம்னு வைங்க, ஈஸியாக அவங்களுக்கும் வந்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து மார்க்கெட் இருக்கு, பட் அந்த எந்த மாதிரிங்கிறத நான் வந்து சர்வே பண்ணி தான் சொல்லி அவங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு தேவைன்னாக்கா அதனோட டீட்டெயில் கொடுத்தாங்கனாக்கா நான் அந்த மாதிரி ஃபர்டிலைசர் இங்கே எப்படி போயிட்டு இருக்குது, நிறைய குவான்டிட்டி எந்த ஏரியாவில் விற்கிது அப்படிங்கிற டீட்டெயில் அவங்களுக்கு கொடுக்கணும். வேற யாரும் டீலர் இருந்தாங்கனாலும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அருமை, மிகவும் நன்றி. இதே சார்ந்த இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேறு என்ன பொருட்கள் வியட்நாமிற்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில இருந்து வியட்நாமுக்கு பல்கா எந்த குவான்டிட்டியும் பெரிய குவான்டிட்டி வரலைங்க. ஏன்னாக்கா வியட்நாம் வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி. வியட்நாம்ல எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் ஜாஸ்தி. இங்க வந்து ரைஸ், இப்போ ரைஸ் கொஞ்சம் இந்தியாவில இருந்து இப்போ வந்துட்டு இருக்குது. பட் ஜென்ரலா ரைஸும் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் வியட்நாமும். இப்போ இந்தியாவில இருந்து வியட்நாம் வந்து வியட்நாம்ல இருந்து வேற கண்ட்ரிக்கு போகுது ரைஸ், இந்தோனேசியா, சைனாவுக்குலாம் போகுது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்க கிரானைட் வந்து வந்துட்டு இருக்குது வியட்நாமுக்கு. இந்தியாவில் வந்து நிறைய கிரானைட் நிறைய வெரைட்டி பண்ணலைன்னாலும் அந்த ஒரு பிளாக்கு அந்த ஒரு சில 2-3 வெரைட்டி மட்டும் பண்ணா கூட போதும். இங்கே வந்து இப்போ வியட்நாமில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய வந்து இப்போ நியூ ஏர்போர்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து கிரானைட் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பண்ணலாம். அப்புறம் மெடிசின், மருந்து பொருட்கள் வந்து இந்தியாவில் இருந்து நிறைய இங்கே வியட்நாம் வருது, இம்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஒரு சில அந்த கெமிக்கல் ஃபார்முலா அவங்க கொண்டு வந்து அதை இங்கேயே வந்து மெடிசனும் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் இருக்கு, ஒரு சிலர் பண்ணுறாங்க. டைரெக்டாக இந்தியன் மேனுஃபேக்சர் டேப்லெட்ஸும் இங்கே வருது, நிறைய குவான்டிட்டியில் வந்துட்டு இருக்கு மெடிசன். ஓகே ஓகே. அடுத்து இன்னொரு கேள்வி, இதே சார்ந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மஞ்சள் வந்து அங்கிருந்து வியட்நாம்ல இருந்து சில பேர் இம்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எக்கனாமிக்கல் ஃபீசிபிலிட்டி இருக்கு? ஏன்னா ஈரோடு மஞ்சள்
தலைநகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மஞ்சள் அங்கிருந்து இம்போர்ட் பண்றது எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தின ஏதாவது விளக்கங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து சீசனல் கிராப். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில கிராப் வந்து அதாவது சீசன்ல வந்து ரொம்ப விலை கம்மியா இருக்கும். இப்ப ரப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம ஊர்ல விலை கம்மி. ஆனா ஒரு ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊருக்கு ரப்பர் வந்து ஷார்டேஜ். அப்படிங்கிறப்ப இங்க இருந்து அவங்க இம்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி மஞ்சள். மஞ்சள் வந்து ஏன் காரணம் அப்படின்னாக்கா மஞ்சள்ல வந்து இருக்கிற குக்குமின் பர்சன்டேஜ் வியட்நாம் அந்த சென்ட்ரல் வியட்நாம்ல வர்ற மஞ்சளுக்கு வந்து ரொம்ப வெரி ஹை. அதனால அவங்க அந்த ஸ்பெசிபிக்கா மஞ்சள் வாங்குறாங்க. பூண்டும் பூண்டும் இந்தியாவில இருந்து வருது, சரி வியட்நாம்ல இருந்து இந்தியாவுக்கு வருது. எல்லா சீசனும் கிடையாது. அதே மாதிரி அந்த பெப்பர் வந்து சாரி காடமத்துல வந்து பிளாக் காடமம்னு ஒண்ணு இருக்குது. அதுவும் கூட வந்து இந்தியாவில் வர்றாங்க. பெப்பர் ஜென்ரலா வந்துட்டு இருக்குது. நம்ம ஓலம் குரூப் வந்து இங்க பெரிய நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மெயினா இங்க என்னன்னாக்கா லேபர் வந்து சீப். இங்க வந்து ஒர்க் பண்றவங்க வந்து எந்த ஒரு நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டரி வந்து இங்க வந்து போட்டு சைனாவில இருந்து ஜப்பான்ல இருந்து வேற ஃபாரின் கண்ட்ரி வந்து இங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு ஈவன் கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் கூட இங்க நிறைய இருக்கு. கார்மெண்ட்ஸ் வருது, இந்தியாவில இருந்து கார்மெண்ட்ஸ் வருது. பட் இவங்க இம்போர்ட் பண்ணல. கார்மெண்ட்ஸ் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி அவங்க யூஎஸ் கனடா வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மாதிரி ஈவன் லெதர் கூட அங்க இங்க வாங்கி அதை ப்ராடக்டா பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அவ்வளவுதான், கன்சியூமர் இங்க கிடையாது. ஓகே ஓகே, மிக்க நன்றி. அடுத்த இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டிராகன் ஃப்ரூட் அப்படிங்கிற இந்த பழத்தினுடைய ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ, கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சு நம்ம வந்து இதை பாதுகாத்து கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. டிராகன் ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 20 நாள், நான் இப்ப இங்க 3 வருஷமா அனுப்பிச்சிட்டு இருக்கிறத வச்சு ஒரு இது சொன்னாக்கா 20 நாள் அதாவது இங்க இருந்து வர்றதை வந்து அதனோட நாங்க இங்க ஹார்வெஸ்ட் பண்ணதுல ஃபார்மர் ஹார்வெஸ்ட் பண்றது வந்து பேக் பண்ணி லோட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து சேர்றது வந்து 15 to 20 days. அப்படி 15 to 20 daysக்குள்ள வந்துருச்சுனாக்கா அவங்க வந்து another 1 week வந்து ஈஸியா விற்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15 days வந்துச்சுனாக்கா அவங்க ஒரு 10 days கூட ஈஸியா வச்சு விற்கலாம். ஈஸியானாக்கா அவங்க மறுபடியும் கோல்டு ஸ்டோரேஜ்ல வச்சுட்டு டெய்லி யூஸ்க்கு மட்டும் அவங்க வெளியே எடுத்துக்கணும். மெயினா வந்து எதுக்கு இந்த கோயம்பேடுல இருக்கிறவங்க எப்படி ஈஸியா பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க வந்து கோல்டு ஸ்டோரேஜ் இண்டிவிஜுவலா வச்சிருக்காங்க, அல்லது அங்க வந்து ரெண்டல் கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு. இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம கொங்கு நண்பர்கள் உறவினர்கள் வந்து இம்போர்ட் பண்ணி அங்க வந்து ரெண்ட் இருக்கு. நம்ம ஒரு வாக்ஸுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு ரெண்ட் இருக்கு. அதுல நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ரீட்டைல் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூருக்கு, சேலத்துக்கு, ஈரோடுக்கு, வேற சிதம்பரத்துக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டுறலாம். அவங்க டெய்லி அது வந்து மேக்சிமம் நம்ம 1 week வச்சு நம்ம கொடுக்கலாம். மிகவும் தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க, மிக்க நன்றி. அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதாவது இங்கிருந்து இந்தியாவில் ஏற்றுமதி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி ஏற்றுமதி பண்றதுக்கு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இந்த மோட்டார்ஸ் இதெல்லாம் எப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது காம்படிஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட மோட்டார்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. அது நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்றேங்களா. எலக்ட்ரிக்கல் அண்ட் மோட்டார்ஸ் நான் வந்து மெயின் அக்ரிகல்ச்சர் சர்வே தான் ஃபுல்லா பண்ணியிருக்கிறேங்க. இண்டஸ்ட்ரி இருக்கு. இப்போ ஒரு சில இண்டஸ்ட்ரியல் ஐட்டமும் வந்து இம்போர்ட் ஆகுது இந்தியாவில் இருந்து, மிஷினரிஸ் அது மாதிரி. இப்போ நான் சுகர் ஃபேக்டரியில இருந்ததுனால சுகர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய இந்தியாவில் இருந்து, பர்டிகுலராக வந்து பாய்லர் செக்ஷன், அப்புறம் வந்து ஒரு சில இது உள்ள மெஷினரிஸ்லாம் வந்து இந்த சென்ட்ரிஃபிகல் அதெல்லாம் இந்தியாவில் வந்து இம்போர்ட் நிறைய ஆகிட்டு இருக்கு. பட் எஸ்பெஷலி இந்த மோட்டார்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் எப்படின்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக. சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் நிறைய கேள்விகள் நீங்க கேட்டிருக்கீங்க. இருந்தாலும் கால நேரம் கருதி சில முக்கியமான கேள்விகளை மட்டும் நம்ம அவரிடம் கேட்டுள்ளோம். கடைசியா நிறைய சொந்தங்கள் வந்து ஒரே கேள்விகளை பலவாறு கேட்டிருக்கீங்க. அந்த ஒரு கேள்வி கடைசி கேள்வியாக இன்றைய காணொலியில் வைத்துக்கொண்டு இந்த கடைசி முக்கியமான கேள்விக்கு செல்லும் முன்னர், புது மாற்றங்களை 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இன்றைய முதல் நாளில் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் மிகவும் பெருமை கொள்கிறது. அந்த
சில விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்று முதல் நம் சொந்தங்கள் இந்த காணொளி முடிந்த பின்னர் 2 அல்லது 3 சொந்தங்கள் அவர்களுடைய தொழில் அபிவிருத்திக்காக செய்யப்பட்ட அந்த காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த காணொளியில் உள்ள தொழில் நடத்தி கொண்டிருக்கும் நம் சொந்தங்கள் இந்த காணொளியின் ஒரு நல் முடிவரை முடிந்த பின், அதாவது வோட் ஆஃப் தேங்க்ஸ், நன்றியுரை முடிந்த பின், நம்ம கேபிஎன்ல முதல் முறையாக, கேபிஎன் குளோபல் காணொளியில் முதல் முறையாக யாரெல்லாம் உரையாட விருப்பம் இருக்கின்றார்களோ அதைய நம்ம அலோவ் பண்ண போறோம். அதாவது we are going to allow participants to interact with the people who have promoted their business. இந்த காணொளி மூலியமாக நம் சொந்தங்கள் நம் சொந்தத்தினிடையே ஒரு தொழில் வாய்ப்பை பறைசாற்றி அவர்களிடம் கொண்டு சேர்த்த அந்த 2 காணொளி சம்பந்தமாக எங்களுக்கு என்ன தள்ளுபடி கொடுக்க போகிறீர்கள், அல்லது எங்களுக்கு எவ்வாறு இதை எங்களுடைய தொழிலுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிற நேரடி உரையாடலுக்கு ஒரு 10 to 15 நிமிடங்கள் நம்ம இந்த காணொளியின் முடிவிற்கு பிறகு நம்ம கொடுக்க போகிறோம். அதனால நன்றியுரை முடிந்த பின் எதுவும் இல்லை என்று வழக்கம் போல் நன்றியுரை சொல்லும் பொழுதே நிறைய சொந்தங்கள் தயவு செய்து போய்விடாதீர்கள். முக்கியமாக உங்கள் தொழில் வாய்ப்புகளை அபிவிருத்தி செய்து கொள்ள உங்கள் உரையாடல் இன்று முதல் அனுமதிக்கப்படுகிறது. அதனால கடைசி கேள்விக்கு நம்ம இப்ப போகிறோம். கடைசி கேள்வி, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ், அதாவது முதல் தொழில் முனைவோராக ஒரு தொழில் வாய்ப்பை வியட்நாம் நாட்டில் எடுத்து வைக்கலாம் என்று எண்ணி இருக்கும் முதல் தரப்பு ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர்களுக்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன, மற்றும் முதல் தொழில் முனைவோராக வருபவர்கள் எந்த அளவு முதலீடு வைத்திருந்தால் அவர்கள் ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு கிரவுண்டாக இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய அறிவுரைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது முதல்ல வியட்நாம் கண்ட்ரியை பத்தி முதல்ல அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வியட்நாம் மக்கள் சாதாரணமா நான் முதல்ல சொன்னேன், அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சர். அதே மாதிரி இங்க அவங்க எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும், அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது தொழில் பண்ணணும்னு நம்ம நண்பர்கள் உறவினர்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னாக்கா நான் இங்க இவ்வளவு நாள் இருந்ததில்ல. அவங்கள்ட்ட வியட்நாமீஸ் ஒரு நல்ல ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அதே மாதிரி பண்ணுவாங்க. கமிட்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்கள்ட்ட இருக்கு. அதனால நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், நம்ம இங்கே இல்லை, டைரக்டா இல்லை, ஏதாவது நடந்துருமோ இல்லை ஏதாவது மிஸ்யூஸ் ஆயிருமோ அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க நினைக்க வேண்டாம். அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா சர்வே பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு வயபிளா இருக்கா, இது நம்ம இந்த தொழில் பண்ணினாக்கா நமக்கு ரொம்ப நாள் பண்ண முடியும், லாங் லைஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் முதல்ல. ரெண்டாவது இங்க விளையிற இது அந்த பொருள் ஏற்றுமதியோ இறக்குமதியோக்கோ லாபம் எந்த மாதிரி இருக்கும், எனக்கு மார்க்கெட் அசஸ் பண்ணணும். அது பண்ணிட்டோம்னாக்கா துணிஞ்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வியட்நாம்ல அவங்க எந்த மாதிரி அதாவது மிஸ்யூஸ் ஆயிரும், நம்ம லாஸ், அதாவது வேற அவங்க நம்பி பண்ணிட்டோம்னா ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிறத எதுவும் நினைக்க வேண்டாம். ரெண்டாவது வியட்நாம் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவங்க கவர்மெண்ட்லயும். அதனால நம்ம எந்த மாதிரி முதலீடு பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம டைரக்டா கவர்மெண்ட்லயோ இந்தியன் கவுன்சிலையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இங்க நம்ம தொழில் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட எவ்வளவு தொகை இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு அமௌண்ட் வேணுங்கிற ஒரு ஸ்லாபே கிடையாது. இங்க நான் இவ்வளவு பெரிய டர்ன் ஓவர், அதாவது ஒரு லோடு $15,000 மினிமம். அதாவது ஒரு லோடு 40 feet கண்டெய்னர் அனுப்புனா $15,000 போகுது. அப்படின்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துக்கு 12, நீங்க மினிமம் 10 வச்சீங்கன்னாக்கா $150,000. $150,000 நம்ம ஊர் கணக்குப்படி பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே. ஆனா நான் தொழில் தொடங்குனது வெறும் 100 மில்லியன், அதாவது $4,000 தான். கிட்டத்தட்ட 3 லட்சம் தான். 3 லட்சம் தான். அது அவங்க ஒரு மினிமம் 3 லட்சம் போட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்.
அதனால நமக்கு வந்து எவ்வளவு இங்க என்ன தேவைங்கிறத தான் வந்து ஒரு மூலதனமா வச்சுக்கணுமோ ஒழிய இங்க வந்து எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இவ்வளவு இருந்தாதான் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு மூலதனம் வேணுமோ அதை அந்த என்ன செய்ய போறோங்கிறத வச்சு நம்ம ஒரு மூலதனம் பண்ணிக்கலாம். இங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இவ்வளவு இருந்தாதான் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் தொழில் அதிபர்கள் வந்து இங்க வந்து ரெசிடென்ஸ் கார்டு, அதாவது டெம்பரரி ரெசிடென்ட் கார்டுன்னு கொடுக்குறாங்க. அந்த டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. அது வந்து ஒரு பெரிய தொகை. அந்த தொகை வந்து இருந்தாதான் அவங்களுக்கு வந்து ரெசிடென்ட் கார்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா நம்ம வந்து வேற நிறைய வகை இருக்குது. நீங்க வந்து லேபர் எம்ப்ளாயி கார்டு, டூரிஸ்ட் விசா இருக்கு, இல்ல வேற ஏதாவது சின்ன தொழில் தொடங்குறதுக்கு இருக்கு. அந்த மாதிரி விசா இருக்கு. அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். மிக்க சந்தோஷம். தெளிவான இவ்வளவு விளக்கங்கள் நம்ம சொந்தங்களுக்கு கொடுத்ததுனால அவர்களுடைய பல கேள்விகள் பதிலளிக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகின்றோம். அது போல நிறைய சொந்தங்கள் ஐடி ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. சொந்தங்களே, வியட்நாம் அவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நாடு அப்படிங்கிறதுனால சில ரிசர்ச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு நம் கேபிஎன் குளோபல் சார்ந்த மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி india@kbnglobal.org உங்களுடைய கேள்விகளை ஸ்பெசிஃபிக்கா அனுப்பிச்சீங்கன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய நேரத்தை பயனுள்ள வகையில் உங்களுக்காக செலவழித்து அவரதுடைய அறிவுரைகளையோ அல்லது அவர் அங்குள்ள வழிகாட்டுதலை எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா சொல்லக்கூடிய அவர் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்குவார். அதனால நம்ம சொந்தங்கள் இன்றைய காணொளியில் முக்கியமான சில கேள்விகளை உங்களுக்கு கேள்விக்கு பதில் கொடுத்து இன்று நம்முடன் இணைந்திருக்கும் வியட்நாமில் இருந்து இணைந்திருக்கும் நம் சொந்தம் திரு பாரதி பெருமாள் அவர்கள் உங்கள் சார்பாகவும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளி தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.